சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்களை பாக்குறதுக்கு ஆசிரமத்துல இருந்து பெரியவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ஆசிரமத்துல இருந்தா என்ன விஷயம்னு சொன்னாங்க? உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதனால என்ன விஷயம்னு கேட்கல. நான் வேணா போய் கேட்டு வரட்டுமா மேடம்? இல்ல இல்ல, அவங்கள உள்ள வர சொல்லுங்க. சரிங்க மேடம், வர சொல்றேன். வாங்க, உள்ள வாங்க. வாங்கம்மா, உட்காருங்க. வாங்க, உட்காருங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. உட்காருங்க பாட்டி. வணக்கம். 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 வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. உட்காருங்க. சரிம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. நீங்க எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஏதாவது குடிக்கிறீங்களாம்மா? நான் கொண்டு வர சொல்லட்டுமா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்களுக்கு தங்க ஏற்பாடு பண்ணிட்டேனே, அதுல ஏதாவது பிரச்சனையா? குறையெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அத கேள்விப்பட்டுதான் உங்களுக்கு நன்றி சொல்ல வந்தோம்மா. எங்களுக்கு இருக்கிற குறைய சொன்னா அத தீர்த்து வைக்க இன்னைக்கு வரைக்கும் ஆளே இருந்தது கிடையாது. ஆனா அன்னைக்கு கோயில்ல பார்த்து நாங்க கஷ்டப்படுறோம்னு சொன்னதும் நீங்க உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த புள்ள நேர்லயே வந்து 2 நாள்லயே நீங்க அங்க வந்துடலான்னு சொல்லிட்டு போச்சுமா. அதனாலதான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கோம். இதெல்லாம் என்னோட கடமை. அதுக்கு எதுக்கு நன்றி சொல்றீங்க? இல்ல தாயி, உன்ன மாதிரி பொண்ணுங்க எல்லா இடத்துலயும் இருந்தா இந்த நாடே நல்லா இருக்கும். நான் உங்க பேத்தி மாதிரி தான். இதெல்லாம் பெருசா பேசாதீங்க பாட்டி. நான் என்னோட பேத்திக்கு ஒண்ணு குடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி கொடுங்க, நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன். இந்தாங்கம்மா, கொடுங்க. இந்த 100 ரூபாய் எனக்கு அன்பளிப்பா? இது சாதாரண 100 ரூபாய் இல்ல தாயி. இத எத்தனை வருஷமா என் சுருக்கு பையில வச்சிருக்கேன் தெரியுமா? இது என் புருஷன் கொடுத்தது. கடைசியா போகும்போது இதான் என்கிட்ட இருக்கு, இத வச்சு நீ எப்படியாவது பொழைச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தாரு. என் புருஷன் கொடுத்ததால அவரு ஞாபகமா இன்னைக்கு வரைக்கும் பசி பட்டினின்னு எப்படி கடந்தாலும் இத நான் மாத்தாம இருக்கேன். இத அவரே என் கூட இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இது வரைக்கும் இத செலவழிக்காம இருந்திருக்கேன். இப்போ உங்களுக்குன்னு கொடுக்க என்கிட்ட வேற எதுவுமே இல்ல. அதனால என் புருஷன் கொடுத்த காசை உங்ககிட்ட கொடுக்கறம்மா. உண்மையாவே இது சமயத்துக்கு உங்களுக்கு உதவும்மா. நீங்க வச்சுக்கங்க தாயி. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எவ்வளவு பெரிய சொத்து இது. இவ்வளவு நாளா நீங்க இதை செலவழிக்காம வச்சிருக்கீங்க. இதோட மதிப்பு எனக்கு தெரியுதுமா. அது மட்டும் இல்லாம இந்த காசை எனக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க பாருங்க, இது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிமா. நீங்க 2 நாள் இருங்க, எல்லாருக்கும் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு உங்களை வசதியா சந்தோஷமா நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றிமா. அப்ப நாங்க கிளம்புறோம்மா. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. அக்கா மேடம், சாப்பாடு வாங்கி இவங்கள சாப்பிட வச்சுட்டு அனுப்புங்க. அதெல்லாம் வேண்டாமா, நாங்க கிளம்புறோம். நான் உங்களோட பேத்தி தானே, நான் சொன்ன சாப்பிட மாட்டீங்களா? அப்படி இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அக்கா மேடம், போய் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லிருங்க. சரிங்க மேடம். இவங்களை கூட்டிட்டு போங்க. நீங்க எல்லாரும் சாப்பிட போங்கம்மா. பாட்டி வாங்க. ரொம்ப சந்தோஷமா. நாங்க போயிட்டு வரோம். வாங்க பாட்டி, வாங்க வாங்க. வரோம். போயிட்டு வாங்க. வாங்க, பாத்து.